உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லி இருக்கிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆம் தேவஜனமே, நாட்களிலே நம்ம நம்பிக்கையோடு ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்மள அநேகர் நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஜெபத்தோடு இருக்கிறோம். இந்த காத்திருப்பின் தன்மையானது உறுதியாய் இருக்கிறது இல்ல. ஆகவே அநேக இழப்புகளுக்கு நேராய் போகும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு வேற மாதிரி ஒரு ட்ராக்ல நடத்தும் போது விழுந்து போயிடுறோம். இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாய் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத தேவன், வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்மை அலங்கரிக்கும் தேவன், நிச்சயமாகவே நமக்கு உண்டான காரியங்களை செய்து நம்மையும் சாட்சியாய் நிறுத்துவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. Have a good day. Praise the Lord.